வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு அறிவியல் பொதுத் தேர்வு 2024 4/4/2024 அன்றைக்கி நடந்த கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ பார்ப்போம். பகுதி 2 ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 22 கட்டாய வினா. 13 தோற்ற வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன? பக்க எண் 37 பாடம் 3. ஓரலகு வெப்பநிலை அதில் ஆரம்பித்து இதன் எஸ்ஐ அலகு கெல்வின் பவர் -1 ஆகும். அது வரைக்கும் ஆன்சர். 14 மின்னிலை விளக்குகளில் டங்ஸ்டன் உலோகம் பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் மின் உருகு இழையாக அதனை பயன்படுத்துவதில்லை, ஏன்? பக்க எண் 51 பாடம் 4. சுற்றில் அதிக மின்னோட்டம் அதிலிருந்து சேதமடைவதிலிருந்து பாதுகாக்கிறது. அது வரைக்கும் ஆன்சர். துரு என்பது என்ன? துரு உருவாவதன் சமன்பாட்டை தருக. பக்க எண் 115 பாடம் 8. இரும்பானது அதில் ஆரம்பித்து அந்த ஈக்குவேஷன் வரைக்கும் தான் ஆன்சர். 16 மேடை என்றால் என்ன? பக்க எண் 331 பாடம் 23. ஸ்க்ராட்ச் சாளரத்தை அதில் ஆரம்பித்து பின்னணி நிறத்தை மாற்றலாம். அது வரைக்கும் ஆன்சர். 17 சைனோ ஏற்றியல் கணு இதயத்தின் பேஸ்மேக்கர் என்று ஏன் அழைக்கப்படுகிறது? பக்க எண் 206 பாடம் 14. எஸ்ஏ கணுவானது அதில் ஆரம்பித்த இதய தசைகளின் சுருக்கத்தை தூண்டுகிறது. அது வரைக்கும் ஆன்சர். 18 பின்மூளையின் பாகங்கள் யாவை? பக்க எண் 219 பாடம் 15. பின்மூளையானது சிறுமூளை, பான்ஸ் மற்றும் முகுளம் ஆகிய 3 பகுதிகளை உள்ளடக்கியது. அது வரைக்கும் ஆன்சர். 19வது கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏ, பி, சி மற்றும் டி ஆகிய பாகங்களை அடையாளம் காணவும். ஏ தைராய்டு குருத்தெலும்பு, பி தைராய்டு சுரப்பி, சி திரளை, டி மூச்சுக்குழல். பாடம் 16. 20 கொலஸ்ட்ரீம் என்றால் என்ன? பால் உற்பத்தியானது ஹார்மோன்களால் எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்படுகிறது? பக்க எண் 250 பாடம் 17. குழந்தை பிறப்புக்கு பிறகு அதில் ஆக்சிடோசின் பால் வெளியேறுதலை தூண்டுகிறது. அது வரைக்கும் ஆன்சர். 22 கட்டாய வினா. ஒரு கரைசலின் pH மதிப்பு 4.5 எனில் அதன் pOH மதிப்பை காண்க. பக்க எண் 149. pH + pOH அதில் ஆரம்பித்து pOH = 9.5. அது வரைக்கும் ஆன்சர். 23 நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பக்க எண் 3 முதல் அலகு. 24 இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்தின் ஏதேனும் 3 பண்புகளை எழுதுக. பக்க எண் 76. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பயன்படுத்தி செயல்படும் 2 மின் சாதனங்களின் பெயரை கூறுக. மின் சலவை பெட்டி, மின் சூடேற்றி. 25 SO4 7 molecule of H2O உப்பினை வெப்பப்படுத்தும் பொழுது என்ன நிகழ்கிறது? இவ்வினைக்கான சமன்பாட்டினை எழுதுக. பக்க எண் 128. கரைதிறன் வரையறுக்கவும். பக்க எண் 125. 26 சுவாச ஈவு என்றால் என்ன? பக்க எண் 180. 27 முயலின் பல் வாய்ப்பாட்டினை எழுதுக. பக்க எண் 191. 28 தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் பியூப்ளாய்டு நிலை சாதகமாக ஏன் கருதப்படுகிறது? பக்க எண் 268. நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன? பக்க எண் 217. 29 தமனிகளும் சிரைகளும் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வேறுபடுகின்றன? பக்க எண் 204. 30 வட்டார இன தாவரவியல் என்பதனை வரையறுத்து அதன் முக்கியத்துவம் எழுதுக. பக்க எண் 280. 31 காடழிப்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் யாவை? பக்க எண் 316. DNA விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை கூறுக. பக்க எண் 294. 32 எந்த அமிலம் அலுமினிய உலோகத்தை செயல்படா நிலைக்கு உட்படுத்தும், ஏன்? பக்க எண் 113. 1.51 × 1023 மூலக்கூறு உடைய அமோனியம் குளோரைடின் மோல்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. பக்க எண் 99. பகுதி 4 7 மதிப்பெண் வினாக்கள். 33வது கேள்வி இயற்பியல். குவிலென்ஸின் பயன்கள் யாவை? பாடம் 2 பக்க எண் 21. நிறப்பிரிகை வரையறுக்கவும். பக்க எண் 17 பாடம் 2. போக்குவரத்து சைகை விளக்குகள் சிகப்பு நிறத்தில் அமைக்கப்படுவதன் காரணம் என்ன? அதிக அலைநீளம் கொண்டது, அதிக தொலைவு பயணிக்கக்கூடியது. நகர் நுண்ணோக்கியின் மீச்சுற்றளவு என்ன? 0.001 சென்டிமீட்டர்.
எதிரொலி என்றால் என்ன? பக்க எண் 65. எதிரொலி கேட்பதற்கான 2 நிபந்தனைகளை கூறு. பக்க எண் 65. எதிரொலியின் மருத்துவ பயன்களை கூறுக. பக்க எண் 65. எதிரொலியை பயன்படுத்தி ஒலியின் திசைவேகத்தை காண்க. பக்க எண் 65. பாடம் 5. 34. செகண்ட் ஆப்ஷன். நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. பக்க எண் 91. அல்லது ஃபர்ஸ்ட் ஒன், டிடர்ஜென்ட்கள் எவ்வாறு நீரை மாசுபடுத்துகின்றன? பக்க எண் 165. செகண்ட் ஒன், ஒரு கரிம சேர்மம் A என்பதன் மூலக்கூறு வாய்ப்பாடு C2H4O2. இது பதப்படுத்தலில் பயன்படுகிறது. மேலும் எத்தனாலுடன் வினைபுரிந்து இனிய மணமுடைய சேர்மம் B தருகிறது. சேர்மம் Aஐ கண்டறிக. சேர்மம் B உருவாதல் வினையினை எழுதுக. இந்நிகழ்விற்கு பெயரிடுக. C2H4O2 gives CH3COOH. எத்தனாயிக் அமிலம் A எத்தனாயிக் அமிலம். எத்தனால் எத்தனாயிக் அமிலத்துடன் அடர் H2SO4 என வினைபுரிந்து CH3COO C2H5 + H2O கிடைக்கிறது. இந்த வினையின் பெயர் எஸ்டராக்குதல். 35. உயிரியல். செயற்கை ஆக்சின்கள் என்பவையாவை எடுத்துக்காட்டு தருக. பக்க எண் 227. 2 பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை பாகம் மற்றும் படத்துடன் விளக்குக. பக்க எண் 247. பாடம் 17. அல்லது இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? MS சுவாமிநாதன். உட்கலப்பு மற்றும் வெளிக்கலப்பு வேறுபடுத்துக. பக்க எண் 290. வகை 1 மற்றும் வகை 2 நீரிழிவு நோயை வேறுபடுத்துக. பக்க எண் 305.